உணர்வு என்பது எங்க டச் ஆகும் என்பது இல்லை. ஒரே செய்தியாக இருக்கும், ஒரே தகவலாக இருக்கும். ஆனால் அந்த தகவல் எங்களை எங்கே மனதுக்கு தொட்டு எங்களை மாற்றும் என்பது சொல்ல முடியாது. ஒரே விஷயத்தை 1000 முறை கேட்டிருப்போம். ஆனா உங்களுக்குரிய தௌஃபீக்கே அல்லாஹ் தஆலா 1001வது முறை தான் என்ன செய்திருப்பான், எழுதியிருப்பான். எனவே ஒரு உபதேசம் நாங்கள் ஒரு முறை கேட்டுவிட்டோம் என்பதற்காக திருப்பி நம்ம கேட்க கூடாது என்பதல்ல. மனிதன் என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான், முழுமையான உணர்வு பெறுவான், அல்லது இருக்கிற இப்பொழுது நிலையையாவது தக்க வைத்துக் கொள்வான். இப்பொழுது இருக்கிற நிலையாவது தக்க வைத்துக் கொள்வான். இதுலயும் சைத்தான் எங்களோட நிறைய என்ன செய்கிறான், விளையாடுகிறான். இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கிறேன்னா என்ன, சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தொழுகை இல்லாமல் இருப்பாங்க. தொழுங்க என்று சொன்னோடனே சைத்தான் அவருக்கு பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணுவான், வட்டி எடுத்துட்டு தொழுது என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவான். உடனே இவர் பதில் சொல்லுவார், என்ன தொழுவுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதல்ல இந்த வட்டி பிரச்சனையில நான் மாட்டி இருக்கிறேன், அது முடிச்ச உடனே பாருங்க 5 டைம்ஸ் நான் தான் பள்ளியும் கட்டுற நியத்திருக்கின்றவர். விளங்கிட்டா? இந்த மாதிரி சிலர் பேசுவதை நீங்க பார்க்கணும். அதாவது இருக்கிறத பாதுகாத்துக் கொள் என்று சொன்னால் அதுக்கும் என்ன ஒரு வார்த்தை பேசக்கூடியவங்க நீங்க பாப்பீங்க. என்ன 5 நேரம் தொழுங்க என்று சொல்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அல்ல. ஆனா அது சொன்ன உடனேயே இருக்கிறதையாவது நம்ம பாதுகாப்போம் அப்படி என்று நினைப்பது கிடையாது, அப்படி என்று நினைப்பது கிடையாது. இந்த நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே உபதேசம் என்பது நாங்க நினைச்சிடக்கூடாது, நம்ம ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ கேட்டால் அது அவ்வளவுதான் நினைக்க கூடாது. தகவல்களை பொறுத்த வரைக்கும் 1 முறை 2 முறை 3 முறை கேட்டால் போதுமானது. ஆனால் உணர்வு பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய எங்களுக்கு தேவை. வெள்ளிக்கிழமை நாள் எங்களுக்கு தேவைப்படுவது காரணம் உபதேசம் பெறுவதற்கு, குர்ஆன் ஓதுவது உபதேசம் பெறுவதற்கு, நல்லவர்களுடைய தொடர்பு உபதேசம் பெறுவதற்கு, நல்ல சூழல் உபதேசம் பெறுவதற்கு. சில பொழுதுகளில் இது போன்ற மஜ்லிஸ்களுக்கு நாங்கள் வேறு நோக்கங்களுக்காக கூட வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம், நல்ல மக்களை சந்திச்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கீங்க அதை பேசிக்கலாம்னு வரலாம். ஆனா நீங்க வார மஜ்லிஸ் எது, ஒரு நல்ல மஜ்லிஸுக்கு வாரீங்க, இது கூட உங்களுக்கு நல்ல தொடர்பு என்ன செய்யும், வரவழைக்கும். எனவே எப்பொழுதும் நான் எந்த உபதேசத்தை கேட்க போனாலும் சரி, இது நம்ம நிறைய கேட்டது அதனால நம்ம திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. அதே நேரம் நம்ம முழுசா எப்பொழுதும் கட்டுப்போன மாதிரியான ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது. அதுவும் செய்வான் சைத்தான். என்ன முழுசா கட்டுப்போன மாதிரி ஃபீலிங்கை சைத்தான் ஏற்படுத்தினான்டா அது என்ன செய்யும் தெரியுமா, எல்லா தவறான வேலைகளையும் உங்களுக்கு ஈஸியா செய்ய வைக்கும். ஏன் நீங்க தான் ஏற்கனவே கெட்டு போய்க்கிறீங்களே, அதை சைத்தான் ஏற்படுத்திக்க, நீ இன்னும் திருந்தல, நீ இன்னும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப அதனால உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா, நீ சினிமா பார்த்தா தவறு இல்லை, அதான் நீங்க திருந்தலையே, சினிமா பார்த்தா தவறு இல்லை, பொய் சொன்னா தவறு இல்லை, ஏமாத்தினா தவறு இல்லை, இன்னும் திருந்தலையே, அப்படி என்கின்ற ஒரு மனோநிலையும் சைத்தான் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். எனவே நம்ம எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி, உபதேசங்கள் எங்களை சிறந்த முறையில் வந்தடைவதற்கான வாசல்களை திறந்து வச்சிருக்கும்.